بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கன்னியாகுமரி மாவட்டம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த ஏகத்துவ எழுச்சி மாநாட்டிலே நரகில் தள்ளும் நவீன கலாச்சாரம் என்கின்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மனிதனுக்கு ஊறு விளைவிக்கின்ற எத்தனையோ பாவங்கள், அந்த பாவங்கள் தான் மனிதனை நரகத்திற்கு அழைத்து செல்லும் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த பாவங்கள் எல்லாம் ஒரு கலாச்சாரமாக உருவெடுத்து அது எப்படி நரகத்திலே நம்மை தள்ளுகிறது என்பதைத்தான் அறிவதற்காக இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக எந்த ஒரு பாவமான காரியத்தையும் ஒருவர் செய்ய ஆரம்பித்தால், அதை நடைமுறைப்படுத்த தொடங்கிவிட்டால், எங்கெல்லாம் அந்த பாவமான காரியத்திற்கு கையாலோ நாவாலோ அல்லது மனதால் வெறுத்து ஒதுங்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அது பாவமாகத்தான் இருக்கும், பாவத்தோடு போய்விடும். அதை செய்யக்கூடியவன் மட்டும் பாவியாக போய்விடுவான். ஆனால் எங்கெல்லாம் அந்த பாவங்களுக்கு எந்த விதமான எதிர்ப்புகள் வளராமல், எந்த விதமான புறக்கணிப்புகள் ஏற்படாமல் மறைமுகமான அங்கீகாரம் தொடர்கிறதோ அது மக்களிடத்திலே கலாச்சாரமாக உருவெடுக்கிறது. அந்த கலாச்சாரம் மக்களிடத்தில் கட்டாய அனாச்சாரமாக ஒரு வழிமுறையாக களம் கண்டுவிடுகிறது. பிற்காலத்தில் இதே கேடுகட்ட கலாச்சாரங்கள் கூட மக்களுடைய வாழையடி வாழையாக உருவெடுத்து அதை செய்யாதவர்கள் பாவிகள் போல பாவிக்கப்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுகிறது. மது குடிக்கின்ற ஒரு பாவமான செயல் அது பாவமாக கருதப்படுவதற்கு காரணம், அந்த செயலை செய்யக்கூடியவர்களை பல கோணங்களில் கண்டிக்கக்கூடிய சமுதாயம் இருக்கின்றது. அதே சந்தர்ப்பத்தில் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் சவக்குழிக்கு அனுப்பக்கூடிய வரதட்சணை என்கின்ற வன்கொடுமை மட்டும் தலை தூக்கி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம், இந்த காரியத்தை எதிர்க்காத ஒரு கூட்டம் இருக்கும் பொழுது, அதற்கு மௌனம் காக்கின்ற கூட்டம் இருக்கும் பொழுது அந்த காரியத்திற்கு சமுதாயத்தில் அங்கீகாரம் கிடைக்கிறது. அதை அங்கீகரித்த சமுதாயம் அதை வாழையடி வாழையாக கட்டாயமாக்கி விடுகிறார்கள். பிறகு வரதட்சணை வாங்காத திருமணத்தை பார்த்தால் ஏளனம் செய்கிறார்கள், எரிச்சல் படுகிறார்கள். அந்த திருமணத்தில் கோளாறுகளை கண்டுபிடிக்கிறார்கள். அந்த திருமணத்தை செய்யக்கூடிய மாப்பிள்ளை ஒரு ஆண்மையற்றவனை போன்று சித்தரிக்கின்ற அளவிற்கு சூழ்நிலை தள்ளப்படுகிறது. எந்த அளவிற்கு இந்த கலாச்சாரம், இந்த பாவமான காரியங்கள் அங்கீகரிக்கப்பட்டு தடுக்கப்படாத ஒரு சூழ்நிலை உருவெடுக்கிறது என்றால், ஒக்க சேர்ந்தா வெக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்களோ ஒரு பழமொழி, அந்த மாதிரி போயிருது. ஊர்ல உள்ள எல்லாரும் அம்மனமாக திரியும் பொழுது, நிர்வாணமாக திரியும் பொழுது, ஒருத்த மட்டும் ட்ரெஸ் போடுறான்னு வைங்க, இங்க பாடுறா வேட்டி ட்ரெஸ் போட்டிருக்கிறான் அப்படின்னு அதை ஆச்சரியமாக பார்ப்பார்கள். ஏன்? ஏற்கனவே ஒருவன் நிர்வாணமாக திரிய ஆரம்பிக்கும் போது கண்டிக்காத அந்த செயல், தடுக்கப்படாத செயல், அது மக்களிடத்தில் கலாச்சாரமாக உருவெடுக்கிறது. பிறகு அதுவே மக்களுடைய இயல்பு வாழ்க்கையாக அமைந்து விடுகிறது. இது மாதிரி தான் பல்வேறு நவீன கலாச்சாரங்கள் இந்த சமுதாயத்தை நரகிலே தள்ளக்கூடிய அளவிற்கு பல்வேறு பாவங்களின் மூட்டைகளாக இந்த மனித சமுதாயத்தின் முதுகுகளுக்கு பின்னால் இருப்பதை பார்க்கின்றோம். அந்த கலாச்சாரத்திலிருந்து நாம் விடுபட்டு இந்த பாவமான காரியங்களிலிருந்து ஒதுங்க வேண்டிய நிர்பந்தத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சாதாரண ஒரு தவறு இருக்கிறது என்றால், இறைவன் கண்டிக்கின்ற ஒரு பாவம் இருக்கிறது என்றால், அதை நாம் செய்யும் பொழுது ஏதோ மனிதன்கிற அடிப்படையில் செஞ்சிருக்கிறோம், ஒரு சபலத்துல செஞ்சிட்டோம், ஒரு ஆசவசப்பட்டு செஞ்சிட்டோம், இதற்காகவே நம்ம பாவ மன்னிப்பு தேடுறோம்னா அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கிடைக்கும். ஆனால் இதை விட கொடூரமானது என்ன தெரியுமா? அது மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தி
வழிமுறையாக்கி அதையே ஒரு கலாச்சாரமாக உருவெடுக்கிறோம்னா இது மிகப்பெரிய பாவமாக ஒரு வைரஸ் கிருமியாக பரவி எல்லா மக்களையும் இந்த தவறுகள் பாதிக்க செய்து இந்த பாவத்தை உருவாக்கிய நமக்கும் இறைவனிடத்திலிருந்து தண்டனை கிடைத்து அந்த பாவத்தை செய்யக்கூடிய மக்களுக்கும் இந்த தண்டனைகள் போய் சேர்ந்து அந்த பாவங்களை செய்வதற்கு தூண்டிய காரணத்தினால் ஏராளமான பாவங்களினுடைய மூட்டைகளை சுமக்கக்கூடிய அளவிற்கு நாம் தள்ளப்படக்கூடியவர்களாக மாறிவிடுகிறோம். எப்பொழுது இந்த கலாச்சாரத்தில் புகும் பொழுது, இந்த பாவமான காரியங்களை அங்கீகரிக்கும் பொழுது, அதை நாம் தடுக்காமல் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறோம். எந்த அளவிற்கு என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை சஹீஹ் முஸ்லிமிலே 1691 ஹதீஸிலே பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஸய்யிஅத்தன், யார் இந்த மார்க்கத்திலே இந்த இஸ்லாத்திலே எந்த ஒரு நபர் ஒரு கேடுகெட்ட வழிமுறையை உருவாக்கி விடுகிறாரோ, ஒரு கெட்ட கலாச்சாரத்தை தோற்றுவிக்கிறாரோ, ஃபலஹு விஸ்ருஹா, அதனுடைய பாவம் அவருக்கு சென்றடைகிறது. வ விஸ்ருன் மன் அமில பிஹா, இதை பார்த்து செய்யக்கூடியவர்களுடைய பாவமும் இவர்களுக்கு செல்கிறது. இந்த பாவத்தை பார்த்து முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இவரை முன்னோடியாக வைத்து பாவங்களை செய்யக்கூடிய மக்களுக்கும் அந்த பாவங்கள் பரவ ஆரம்பித்து விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கலாச்சார சீர்கேடுகளை பற்றி வன்மையாக கண்டிப்பதையும் அதை உருவாக்கி விடக்கூடியவர்களுடைய அந்த மாபாதக செயல்களையும் எந்த அளவிற்கு சொல்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகம் எடுத்து காட்டப்படுகிறது. அந்த நரகம் எடுத்து காட்டப்படும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் நரகத்திலே வரைத்து ஃபீஹா அம்ர் பின் லுஹை, அம்ர் பின் லுஹை என்பவனை பார்த்தேன். அவன் யார் தெரியுமா? வஹுவல்லதி ஸய்யிப ஸவாயிப, அவன்தான் சில ஒட்டகங்களை கடவுளுக்கு நிகராக சில கற்சிலைகளுக்கு இறைநேசர்களுக்கு நீங்கள் நேர்ச்சை செய்து விட வேண்டும், அல்லது கடவுளுக்காக வேண்டி நேர்ந்து விட்டு விட வேண்டும். அந்த ஒட்டகங்கள் மீது யாரும் பயணம் செய்யக்கூடாது, அது நேர்ந்து விடப்பட்ட பிராணியாக ஆக்கிவிட வேண்டும் என்று இல்லாத ஒரு கலாச்சாரத்தை தொடங்கினான், புதுப்பித்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யார் இதை உருவாக்கி வைக்கிறார்களோ இவர்களும் நரக படுகொலிக்கு போய்விடுவார்கள், இவர்களும் பாவத்தினுடைய மூலதனமாகி விடுவார்கள். ஆனால் இந்த பாவங்கள் துவங்கப்படும் பொழுது அதை அங்கீகரிக்கின்ற மக்களும் மிகப்பெரிய பாவத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். ஒரு தப்பை செய்யறோம்னா கண்டிக்க 4 பேர் வருவான், கண்டிக்கப்படாமல் ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது அது தவறுகள் தவறாக கருதப்படாமல் அது பல்கி பெருகி மக்களிடத்தில் ஒரு சாதாரண ஒரு வழிமுறையாக மாறக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். எத்தனையோ நவீன கலாச்சாரங்கள், அந்த கலாச்சாரங்கள் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. மனித சமுதாயத்தை நரக படுகொலிக்கு கொண்டு செல்லக்கூடிய கலாச்சாரங்கள் ஏராளமாக இருந்தாலும், குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயம் எந்த விஷயத்திலே நரகத்திற்கு போய்விடுவார்கள் என்று பயந்தார்களோ, எந்த விஷயத்திலே ஈமானை இழந்து விடுவார்கள் என்று அஞ்சினார்களோ, அது குறித்த ஒரு கலாச்சார சீர்கேடு. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க, இந்த உலகம் என்பது பசுமையானது, ரொம்ப இனிமையானது. இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களை வழித்தோன்றர்களாக ஆக்கி இருக்கின்றான். ஃபத்தகு துன்யா, இந்த உலகத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வத்தகுன் நிசா, பெண்கள் விஷயத்தில் இறைவனை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இன்னொரு இடத்திலே குறிப்பிடுகிறார்கள், திருமிதி என்ற ஹதீஸ் நூலிலே 2704வது செய்தியாக பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மா தரக்து பஅதி ஃபின்னாஸி ஃபித்னதன், இந்த சமுதாயத்திலே எனக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை நான் விட்டு செல்கிறேன் என்றால், பயப்படுகிறது என்றால், ஒரு மக்களை பாரதூரமான பாவத்தின் பக்கம் தள்ளக்கூடிய ஒரு குழப்பத்தை பார்க்கிறேன் என்றால், அந்த குழப்பம் அலர் ரிஜாலி மினன் நிசா, பெண்களால் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய குழப்பங்கள் தான், சோதனைகள் தான், சீர்கேடுகள் தான் இந்த சமுதாயத்தில் எனக்கு பிறகு நான் அஞ்சக்கூடிய ஒரு பாவமாக இருக்கிறது, ஒரு சோதனையாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தார்களே. அப்படிப்பட்ட அந்த பெண்கள் தொடர்பான சில கலாச்சார சீர்கேடுகளை நாம் அலசி ஆராய்ந்து அந்த சீர்கேடுகளை அழிப்பதற்காக வேண்டி ஒரு நிர்பந்தத்தில் இருக்கின்றோம்.
பெண்களால் ஏற்படக்கூடிய கலாச்சார சீரழிவுன்னு சொன்ன உடனேயே ஒரு 6000 பெண்கள் இந்த ஊர்ல இருந்து ஓடி போயிட்டாங்க, 2000 பெண்கள் அந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஆளோட ஓடி போயிட்டாங்க அப்படின்னு பெண்கள் மீது அபாண்டங்களை அள்ளி வீசிவிட்டு அவதூறுகளை அள்ளி தெளித்து விட்டு போவதற்கு வரவில்லை. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044225215226. எந்தெந்த பாவங்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாக ஆக்கப்பட்டு அது கலாச்சாரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு நம்மையும் அறியாமல் இஸ்லாமிய மார்க்கத்தின் வரம்புகளை மீறி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த பாவத்திலிருந்து நாம விடுபடணும், அல்லாஹ்ட்ட பயந்து கொள்ளணும், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடணும், அல்லாஹ்வுடைய வரம்புகளை பேணணும் என்பதற்குத்தான் சில செய்திகள் சொல்லப்படுகிறது. பெண்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு செயல் கண்டிக்கப்படுகிறது என்றால் அந்த செயல் நம்மிடத்தில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நாம மார்க்க சட்டத்தை தெரிஞ்சுதான் அதை செஞ்சிருக்கிறோம் என்றால் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து பாவ மன்னிப்பு கேட்டு அவசரத்துல செஞ்சுட்டோம், ஊர் மக்கள் செய்யறாங்களேன்னு செஞ்சுட்டோம், இனிமேல் செய்ய மாட்டோங்கிற நிலைக்கு வந்துடணும். இப்படி ஒரு சட்டமே நமக்கு தெரியாது என்றால் சந்தோஷப்பட்டு இனிமேல் அந்த தவறுல இருந்து திருந்திடணும். அந்த தவறையே நம்ம செய்யாம இருந்தா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழ் அனைத்தும். அந்த பாவத்தில் நம்ம உழுவல, நம்ம புள்ளையும் கொண்டு போய் தள்ளலன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல்ல எடுத்துக்கொண்டால் நம்ம மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் நட்பு கலாச்சாரம் என்று ஒன்று தொடங்கி இருக்கிறது. அது என்ன நட்பு கலாச்சாரம்? திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட ஆண்கள் இருக்கிறார்கள். பெண்களுக்கு திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட ஆண்கள் இருப்பது போல ஆண்களுக்கு திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட பெண்கள். இந்த சட்டங்களை இஸ்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறது. அந்த திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட ஆண்கள் அல்லாத மற்ற அந்நியர்களை சந்திப்பது, அவர்களோடு பேசுவது, அவரோடு சகஜமாக பழகுவது, அவர்களிடத்தில் நம்முடைய ஆடையினுடைய வரம்புகளை எல்லாம் தாண்டி பெண்கள் பேண வேண்டிய ஆடை முறைகளை எல்லாம் மீறி அவர்களையும் நம்முடைய குடும்பத்து அன்பர்களை போன்று, நண்பர்களை போன்று, குடும்பத்தின் தோழர்களை போன்று விளங்கிக் கொண்டு அந்த விபரீதமான வழிகேட்டின் பக்கம் அவர்களை தள்ளக்கூடிய வேலையில் ஈடுபடக்கூடியதை பார்க்கிறோம். எந்த அளவுக்குன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை பற்றி எந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்யறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர்கள் குறிப்பிடுகிறார்கள், வலா யதுகுலு அலைஹா, ஒரு பெண் தனிமையாக இருக்கும் பொழுது நீங்கள் யாரும் நுழைந்து விடக்கூடாது. ஒரு பெண் வீட்டிலே தனிமையாக இருக்கிறாள் என்றால் அந்த வீட்டில் நீங்கள் யாரும் நுழைந்து விடாதீர்கள். இந்த பெண்கள் தனிமையாக இருக்கும் பொழுது அவர்களுடைய வீட்டில் நுழைவதை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கை செய்கின்றேன் அப்படின்னு கண்டிக்கிறாங்க. அப்படி யாராவது உங்களுடைய தேவையை பெறுவதற்கோ கொடுப்பதற்கோ செல்வீர்கள் என்றால் இல்லா மாஹா மஹ்ரமுன், திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஆண் துணை இருக்கும் பொழுதுதான் நீங்க உள்ள போகணும், அல்லது கணவர் இருக்கும் பொழுது போகலாம். இது அல்லாமல் தனிமையாக இருக்கும் பொழுது அந்த வீட்டில் நுழையவே கூடாது என்று இஸ்லாம் தடை செய்கிறது. அந்த அளவிற்கு திருமணம் செய்வதற்கு தடுக்கப்பட்டவர்கள் யார் இருக்கிறார்களோ
அவங்கள மட்டும் உள்ள போகலாம், வரலாம், பேசலாம், அவங்களோடு தங்கலாம். அவங்க யாரு என்பதை நபி ஸல்லல்லாஹு அல்லாஹ் தம் திருமறை குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லுகிறான். யாரு? 4வது அத்தியாயத்தில் 23வது வசனத்திலே குறிப்பிடுகிறான். ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், ஆண்களை பார்த்து குறிப்பிடுகிறான். ஆண்களே, உங்களுக்கு திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்டவர்கள் யார் என்றால் உங்கள் தாய்மார்கள். பனாத்துக்கும், உங்களுடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள். அகவாத்துக்கும், உங்களுடைய சகோதரிகள், உடன் பிறந்த சகோதரிகள். அம்மாத்துக்கும், உங்களுடைய தகப்பனுக்கு பிறந்த சகோதரிகள். ஹாலாத்துக்கும், உங்களுடைய தாய்க்கு பிறந்த சகோதரிகள். பனாத்துல் அஹி, உங்களுடைய சகோதரனுக்கு பிறந்த பெண்கள், உங்களுடைய அண்ணன் மக, தம்பி மக. பனாத்துல் உக்தி, உங்களுடைய சகோதரிக்கு பிறந்த பெண்கள், அக்கா மக, தங்கச்சி மக. உம்மஹாத்துக்கும் உள்ளாத்தி அருளாத்துக்கும், உங்களுக்கு பால் கொடுத்தார்களே அந்த தாய். அகவாத்துக்கும் மினர் ரலாத்தி, நீங்கள் ஒரு பெண்ணிடம் பால் குடித்திருப்பீர்கள் குழந்தையிலே. ஒரு பெண் குழந்தை அந்த பெண்ணிடத்தில் பால் குடித்திருக்கும். பால் குடித்த காரணத்தினால், ஒரே தாயிடம் 2 பேர் பால் குடித்த காரணத்தினால் நீங்களும் அந்த பெண்ணும் அண்ணன் தங்கச்சி ஆகிவிடுகிறீர்கள். இந்த மாதிரி பால் குடி சகோதர சகோதரிகள், இவர்கள் அனைவருமே திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டவர்கள் என்பதாக அல்லாஹ் ஒரு பட்டியலை சொல்லி வருகிறான். இதற்கு பிறகு இந்த பட்டியல் நீண்டு கொண்டு போகிறது. இருந்தாலும் நம்முடைய வழக்கத்தில் இருக்கின்ற ஒரு பட்டியல் இதுதான். இதே பெண்களை வைத்து இந்த பட்டியலை சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு உங்களுடைய தகப்பன்மார்கள் திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள். உங்களுடைய ஆண் மகன்கள் திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நீங்க திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள். உங்களுடைய சகோதரர்களை திருமணம் முடிக்க கூடாது. உங்களுடைய சாச்சாமார்கள், தகப்பனோடு பிறந்த சகோதரர்களை முடிக்க கூடாது. உங்களுடைய தாயோடு பிறந்த சகோதரர்களை முடிக்க கூடாது. உங்களுடைய அக்காளுக்கும் தங்கச்சிக்கும் பிறந்த மகன்களை முடிக்க கூடாது. உங்களுடைய அண்ணனுக்கும் தம்பிக்கும் பிறந்த மகன்களை முடிக்க கூடாது. உங்களுக்கு பால் கொடுத்த தாய்க்கு, தாய் வேறு ஒரு மகனுக்கு பால் கொடுத்திருப்பாரே, ஆனால் அந்த பையனுக்கும் உங்களுக்கும் மனம் முடிக்க கூடாது. இவர்கள் தான் மகரமானவர்கள் என்று இஸ்லாம் சொல்லிவிட்டது. இந்த மகரமானவர்களை தவிர வேறு யாராக இருந்தாலும் சரி, வீட்டு வாசப்படியை தாண்டக்கூடாது, உள்ள வரக்கூடாது. அவர்களை உள்ளே விடுவதற்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது. தனிமையாக இருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வன்மையாக கண்டிக்கிறார்கள். எப்படி பொய் பேசுவதை வன்மையாக கண்டிக்கிறார்களோ, எப்படி அநியாயம் செய்வதை வன்மையாக கண்டிக்கிறார்களோ, எப்படி தப்பான சந்தேகம் கொள்வதை வன்மையாக கண்டிக்கிறார்களோ, அதே போல ஒரு பெண்மணி தனியாக இருக்கும் பொழுது ஆண்கள் நுழையக்கூடாது என்பதை வன்மையாக கண்டிக்கிறார்கள். ஒரு நேரத்திலே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அல் ஹமு, ஒருவேளை மச்சான் போகலாமா? இதான் கேள்வி. ஒரு பெண் வீட்டில் இருக்கிறாங்க, அவருடைய கணவருடைய தம்பி, அவருடைய கணவருடைய அண்ணன், மச்சாமார்கள் உள்ள போகலாமா என்று கேட்கிறாங்க. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஹமு அல் மவுத், இந்த மச்சாமார் தான் மவுத், மரணத்துக்கு சமம் சொன்னாங்க. யாரு? அந்நிய ஆண்டு எதிர் வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், சொந்தக்காரன், நமக்கு தெரிஞ்சவன், நம்ம கணவருக்கு தெரிஞ்சவன், நம்ம காலகாலத்துக்கு பழகினவன், ஒரு காலத்துல நமக்கு உதவி செஞ்சவன், இந்த நம்ம தகப்பனாருக்கு தெரிஞ்சவன் சொல்லி சில நண்பர்கள் என்ற பேர்வழிகள் உள்ளே வருவதையே இஸ்லாம் தடுக்கிறது. எந்த அளவுக்கு தடுக்கிறது? நம்முடைய கணவனுடைய கூட பிறந்த தம்பியா இருந்தாலும் சரி, தனிமையில் இருக்கக்கூடாது. அந்த பெண்ணோடு, அண்ணியோடு அல்லது தன்னுடைய தம்பியின் மனைவியோடு தனிமையாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறது மரணத்துக்கு சமம் தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? இது உலகத்தில் யாரும் சந்தேகம் கொள்ளாத ஒரு உறவாக இருக்கும். பாவம் செய்வதற்கு தூண்டுகிற உறவாக இருக்கும். அதான் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்வார்கள், அண்ணன் பொண்டாட்டின்னு அரை பொண்டாட்டி, தம்பி பொண்டாட்டினா தாம் பொண்டாட்டின்னு. அந்த தப்பான எண்ணம் வரக்கூடாது, ஆனால் தனிமையில் இருந்தால் வந்துவிடும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அண்ணனுடைய மனைவி, தம்பியுடைய மனைவி அப்படின்னு சொல்லி அந்த சகோதரன் போய் நிக்கிறானே, இந்த மச்சான், அந்த மாப்பிள்ளை அப்படிங்கிற பேர்ல போறாங்களே, இது கூடாது, இது வன்மையாக கண்டிக்கப்படுவது, இதுதான் மரணம் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் தடுக்கிறார்கள் என்றால் மற்றவங்க எல்லாம் எப்படி நம்ம பார்க்கணும்? நம்ம சர்வ சாதாரணமா என்ன பண்றோம்? சிலிண்டர் கொண்டு வந்து உள்ள வைக்கிறாங்க. அவன் யாருக்கு நமக்கு தெரியவே தெரியாது. ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிக்கு வீட்டுல எத்தனை ரூம் இருக்குன்னு தெரியுதோ இல்லையோ, ஒரு வீட்டுக்காரருக்கு வீட்டுல எங்கெங்க எந்த ஜாமா இருக்குன்னு தெரியுதோ இல்லையோ, சிலிண்டர் வைக்கிறவனுக்கு தெளிவா தெரியுது. அவன் என்ன பண்றான்? வாசல்ல இருந்து சமையல் கட்டு வரைக்கும் கட கட கடன் உள்ள மாட்டி தரேன்ட்டு போறான். ஏன் உங்களுக்கு மாட்ட தெரியாதா? அந்த அனுபவம் இல்லையா? எல்லா பெண்களுக்கும் தெளிவா தெரியும். யாரையாவது ஒரு சிறுவனை கூப்பிட்டு வச்சா அந்த பையன் கூட அழகா சிலிண்டர் மாட்டி கொடுத்துட்டு போவான்.
அந்த ஒரு ஆணை உள்ளே நுழைய விடும் பொழுது அவன் வீட்டை பார்வை பார்க்கிறான். பெரும்பான்மையான திருட்டும் அப்படித்தான் போகுது, கற்பும் திருடப்படுவது இப்படித்தான் போகிறது. இந்த மாதிரியாக பெண்களோட தவறான தொடர்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு எங்க வருது? முதல் தடவை வரும்பொழுதுதான் உங்களுக்கு அந்நியன் மாதிரி தெரியும். இது ஒரு கலாச்சாரம் அப்படி ஆயிப்போச்சு இல்ல. முதல் தடவை வரும்போது அவன் வேற நம்ம வேற. அடுத்த மாசம் அதே ஆள் வந்தா வாங்க சரவணன், வாங்க குமார், வாங்க அப்துல் காதர், வாங்க ஜெபஸ்டின், நல்லா இருக்கீங்களா என்று தொடங்கும். அதுக்கு அடுத்த மாசம் இன்னும் 2 மாசமா ஆளை காணலையே, அதுக்கு அடுத்த மாசம் போங்கங்க அவன் ஒருத்தன் வந்து கிறுக்கு போய என்னத்தை சிலிண்டர் வச்சான், நீங்க ரொம்ப அழகா வைக்கிறீங்க, அதுக்கு அடுத்த மாசம் அவ்வளவுதான் என்ற அளவிற்கு சர்வ சாதாரணமாக உள்ளே நுழைவதை பார்க்கிறோம். TNTJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிகட்ட கொள்கைகள். வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா, இமாம்களை பின்பற்றலாமா, சகாபாக்களை பின்பற்றலாமா, இஜ்மா கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா? இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான 1 மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 DVD, விலை ₹90 மட்டுமே. கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 DVDக்களாக விலை ₹75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. பால்கார வரான், அதே மாதிரி வீட்டுக்கு மளிகை சாமான கொண்டு வர வாசல்ல பொருளை கொடுத்தான்னா செக் பண்ணிட்டு அனுப்பி விட்டுற வேண்டியது. அந்த ஸ்ட்ரிக்டா இருக்கிறோம்னு சொன்னா பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்றோம், சின்ன பையன் தானே அப்படி நினைத்து விட்டு விடுகிறோம். தவறான கலாச்சாரங்கள், அவனுடைய பார்வைகள், அவனுடைய பேச்சுக்கள், அவனுடைய எண்ணங்கள். இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சபலம் ஏற்பட்டாலோ, அங்கே இருக்கிறவன்ட்ட சபலம் ஏற்பட்டாலோ பிரச்சனை ஆகி போயிருது. அப்படித்தான் என்ன பண்றான், இந்த வீட்டுக்கு வந்து மளிகை கடைக்காரன் வரதும், கரண்ட் பில்லு அதுக்கு நோட்டட் எடுக்க வரவங்களா இருந்தாலும் சரி, அவங்களாவது அந்த என்ட்ரியை பார்த்துட்டு போயிருவாங்க. எலக்ட்ரீஷியன் உள்ள வரான் பாருங்க, பல்ப் மாற்றேன், டியூப் மாற்றேன், அவனுடைய 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேலை. கேபிள் டிவி மாற்றேன்னு வரான் பாருங்க, அது ரொம்ப அவசியம் பாருங்க இவங்களுக்கு. அதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேலை. வீட்டுல யார் யார் எங்க இருக்கா, என்ன படிக்கிறா, என்ன செய்யறாங்க, யாருக்கு எவ்வளவு சம்பளம், எங்கெங்க யார் யார் எப்படி சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, எல்லா விவரத்தையும் எடுத்துக்கிட்டு குடும்பத்தையும் நாசமாக்கிட்டு போயிருவான். அந்த மாதிரியாக சர்வ சாதாரணமாக அந்நிய ஆண்களோடு பழகக்கூடிய கலாச்சாரத்தை பார்க்கிறோம். என்னமோ நமக்கு கூட பிறந்த அண்ணன் மாதிரி, கூட பிறந்த தம்பி மாதிரி நினைக்கிறோம். ஆனால் நம்மளை, அந்த பெண்களை அவன் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி அவன் பார்க்க மாட்டான். அவனுடைய உள்ளத்திலே, அவனுடைய ரத்த நாளத்திலே சைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். இன்ன சைத்தான எஜிரி மினல் இன்சானி மஜ்ரத்தம், மனிதனுடைய ரத்த நாளத்தில் சைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். அவன் பார்வையில இவள் ஒரு பெண்ணாகத்தான் பாதிக்கப்படுவாளே தவிர ஒரு காலத்திலும் சகோதரியாக பாதிக்கப்பட மாட்டாள். நம்ம என்ன பார்க்கிறோம், நம்மள ஒரு சின்ன ஒரு பாசத்துக்குரிய சகோதரி அவர் நினைக்கிறார் என்று இல்ல, ஒரு பெண்ணாகத்தான், ஒரு போக பொருளாகத்தான் அவன் பார்க்கிறான். அப்படி பார்க்கிறதாக நம்ம எச்சரிக்கையா இருந்தால்தான் நமக்கு சேஃப்டி. பெண்கள் அதுல தவறு விடுறத பார்க்கிறோம். இந்த மாதிரியாக வரக்கூடிய அந்நிய ஆண்கள், பக்கத்து வீட்டு பசங்க, நண்பர்கள்ங்கிற பேர்ல வருது. அக்கா அதை கொடுங்க, இதை கொடுங்க, ஏதோ பொருள் கொடுக்கல் வாங்கலுக்கு வருவாங்க. ஸ்ட்ரிக்டா இருந்துக்கணும். ஏதோ கொடுக்கணும் வாங்குற, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவன் யாரோ நாம யாரோ என்ற தொடர்புல இருக்காம அவனை ஒரு ரொம்ப பாதுகாப்புக்குரியவனாக நம்ம கருதி, அவனை ரொம்ப நம்பி, ஒரு கணவனும் கூட அந்த பக்கத்து வீட்டுக்காரர்களோடு ரொம்ப நெருக்கமா பழகி அவர்கள் மீது நம்பிக்கை வைத்துட்டு போகிற அளவுக்கு பார்க்கிறோம். இந்த மாதிரி இருந்துடக்கூடாது. சர்வ சாதாரணமாக தனிமையிலே ஒரு பெண்ணோடு பழகக்கூடிய வகையிலே இந்த ஆண்களை எல்லாம் விட்டுவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் எந்த அளவிற்கு மஹரமான்களை தவிர, திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டவர்களை தவிர யாரும் நுழையக்கூடாது என்று கண்டித்தார்களோ, தடை செய்திருக்கிறார்களோ, அந்த தடை மிக தெளிவாக நாம செயல்முறைப்படுத்த வேண்டும். நாளைக்கு என்ன ஆயிரும் தெரியுமா, இந்த பழக்கமானவர்கள் ரோட்ல நின்று நம்மளை பார்ப்பாங்க, வாங்க நல்லா இருக்கீங்களான்னு ரோட்லயும் பேச தோணும். அது தப்பா தெரியாது நமக்கு. நாளைக்கு ஒரு திருமணத்துக்கு போவோம், அந்த திருமணத்துக்கு அவனு வந்திருப்பான், என்ன இங்க வந்து நிக்கிறீங்க என்று இங்க ஒரு தொடர்பு ஏற்படும். வெளியே சந்தித்து பேசுகின்ற பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டுரும். அப்படித்தானே ஓடி போறாங்க. ஒரு பெண்மணி கள்ள காதலனோடு ஓடி போய் விட்டான், கள்ள காதலியை கூட்டிட்டு போயிட்டான், அடுத்த பொண்டாட்டி கூட்டிட்டு போயிட்டான். இப்படி எல்லாம் பிரச்சனைகள் தலை தூக்குவதற்கு என்ன காரணமா இருக்குது? எங்கோ இருந்து வர்றவன் வந்து கூட்டிட்டு ஓடிட்டான் பிரச்சனையா வருதா?
திருநெல்வேலியிலிருந்து வந்து கன்னியாகுமரியிலிருந்து ஒரு பெண்ணை கூட்டிட்டு போயிட்டான்னு வருதா? கன்னியாகுமரியில ஒரு ஆட்டோக்காரனா இருப்பான், தினசரி அவனுடைய மகளை கூட்டிட்டு போவான், கூட்டிட்டு வருவான். நம்ம என்ன பண்றாங்க, நம்ம பிள்ளைய ரொம்ப பாதுகாப்பா கூட்டிட்டு போறாங்க வராங்க நம்ம நினைக்கிறோம். அது ஒரு ஆளோடு ஒரு தனிப்பட்ட ஒரு தொடர்பு மாதிரி நம்ம எப்படி அனுப்பலாம்? அவன் யாரு? நம்ம பிள்ளைய படிக்க வைக்க அனுப்பணும்னா நம்ம கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரணும். நம்ம என்ன பண்றோம்னா இவர் ரொம்ப பாதுகாப்பாரு, பத்திரமா கூட்டிட்டு போவாருன்ட்டு இவன் கூட்டிட்டு போயிடுறான். அது தள்ளிட்டே போயிடுறான். அல்லது இருக்கின்ற நகைகளை பறிச்சுட்டு போயிடுறான். ஒண்ணு கொலகாரனா மாறுறான், அல்லது காமுகனா மாறுகிறான், அல்லது ஒரு திருடனா மாறுகிறான். இப்ப இந்த மாதிரியான ஒரு ஏமாற்றத்துக்கு நம்ம பின்னாடி போயிடக்கூடாது. இந்த சீரழிவின் பக்கம் இன்மையிலேயே நம்மளை நாசமாக்கி மறுமையிலேயே நரகவாசி ஆக்கக்கூடிய இந்த வாசலை நாம அடைச்சு காட்டணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு பெண்ணோடு மார்க்கத்திற்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது ஃபதுல் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நபி தோழர் வந்து நிக்கிறாங்க. அந்த நபி தோழர் அந்த பெண்ணை பாக்குறாங்க. பார்த்தவொன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, இவர் பாக்குறாரு, பாக்குறது தப்பான பார்வை ஏற்படுத்திருமே, சிந்தனை ஏற்படுத்திருமே அப்படின்னு டக்குன்னு முகத்தை திருப்புறாங்க. இந்த நபி தோழருடைய முகத்தை திருப்புறாங்க. கிட்டத்தட்ட அவர் 1 மணி நேரம் பார்க்கல, ஒரு அரை மணி நேரம் பார்க்கல, ஒரு 10 நிமிஷம் கூட பார்க்கல. பார்த்தவுடன் அழகில் மூழ்கிற மாதிரி அவர் பார்த்துறாரு. ரொம்ப ஆச்சரியமா பார்க்கும்போது உடனே திருப்புறாங்கன்னா, பாவமான காரியத்தை உடனடியாக திருப்புறாங்க பாருங்க. அதுல காட்டுற வேகம் இதுதான் இந்த சமுதாயத்தை காப்பாற்றும். அப்படி திருப்பும் பொழுது அந்த பெண்ணும் எச்சரிக்கையா இருப்பா, இது தப்பு, சுதாரிச்சிட்டோம். அதே மாதிரி அந்த நபரும் ஆணும் எச்சரிக்கையா இருப்பார், இது தப்பு என்பதை. சர்வசாதாரண விட்டுட்டோம்னு சொன்னா அப்புறம் புர்கா இல்லாம, ஃபர்தா இல்லாம, சாதாரண கேசுவலான ஒரு ஆடையை போட்டு ஒரு தன்னுடைய தகப்பன், தன்னுடைய மகன், தன்னுடைய அண்ணன், தன்னுடைய தம்பி, தன்னுடைய கணவர்கிட்ட எந்தெந்த அந்த சாதாரணமா இருக்கலாமோ அதே மாதிரி சாதாரணமாக இருப்பது அந்நிய ஆண்களோடும் இருக்கலாம் என்கின்ற சூழ்நிலை தள்ளிரும். அதான சகஜத்தை ஏற்படுத்திடும். முதல்ல பார்க்கும்போது பயமும் பதட்டமும் வெக்கமும் நாணம் எல்லாம் இருக்கும். அடுத்து பார்க்கும்போது பழகின ஆளா போயிரும். இந்த மாதிரியான படுகொலிக்கு தான் போயிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுல எச்சரிக்கை படுத்துறாங்க. அந்த ஆண் இந்த பெண்ணை எந்த அளவுக்கு பார்வை விஷயத்துல தாழ்த்தி இருக்கணும். அல்லாஹ்வுடைய ஒரு இறைவசனம், அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல குறிப்பிடுகிறான், உங்கள நீங்க பெற்றெடுத்த பிள்ளைகளா இருந்தாலும் பரவாயில்ல, அவர்கள் வயதுக்கு வராத பிள்ளைகளா இருந்தாலும் பரவாயில்ல, அவர்கள் உங்களிடத்தில் 3 நேரங்களில் வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு அனுமதி கேட்கணும் என்பதாக 24வது அத்தியாயத்துல 58வது வசனத்துல அல்லாஹ் குறிப்பிடுகிறான். உங்கள்ட்ட வீட்டுக்குள்ள வராங்களா, சுபுஹுடைய நேரமாக இருக்கிறதா, பெண்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆடைகள் எப்படி வேணாலும் விலகி இருக்கலாம், அந்த நேரமாக இருக்கிறதா, அல்லது லுகருடைய நேரம் அந்த பட்ட பகல்ல கடுமையான வெயில் அடிக்கும் பொழுது சற்று அந்த வேர்வையை போக்குவதற்காக வேண்டிய ஆடைகள் விளங்கி இருக்கலாம், அல்லது இரவனுடைய நேரம். இந்த 3 நேரங்களிலும் வயதுக்கு வராத சின்னஞ்சிறு பிள்ளைகள் கூட உங்களிடத்தில் அனுமதி கேட்டுத்தான் உள்ளே வர வேண்டும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். என்றால் இவர்கள்லாம் யார்? இவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்? இவர்கள் எப்படி நம்மிடத்தில் அனுமதியோடு பேச வேண்டும்? இவர்கள் எப்படி சற்று தொலைவில் இருந்து நாம் இவர்கள்ட்ட பழகணும், இவர்கள்ட்ட அணுகணும் நம்ம தெரிய வேண்டாம்? அதை யோசித்து பார்க்க வேண்டும். ஏன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அந்த மக்கள்கிட்ட இது ரொம்ப வன்மையா கண்டிச்சு பேசுறாங்கன்னு பாருங்க. ஒரு நாள் வீட்டுக்குள்ள இருந்து தலையை சீவிக்கிட்டு இருக்கிறாங்க. வெளியிருந்து வரக்கூடிய ஒரு சஹாபி என்ன பண்றாங்க, நபி தோழர், பூட்டி இருக்கிற வீடு, அல்லாஹ்வுடைய தூதரை தான் கூப்பிடுறாங்க, வேற எந்த பெண்ணையும் கூப்பிட வரல, அல்லாஹ்வுடைய தூதரை தான் கூப்பிடுவதற்காக வேண்டி கதவை தட்டுறாங்க. தட்டுறதுக்கு முன்னாடி அவர் என்ன பாக்குறாருன்னா, ஒருவேளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிட்டு இருந்தாங்கன்னா எது கதவை அதாவது தட்டி சத்தம் போட்டு எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணணும், எப்படியும் நல்லெண்ணம் போல இருக்குது, அவர் லைட்டா எட்டி பார்க்கலாமேன்ட்டு என்ன செய்யறாங்க, எட்டி பார்த்துறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில ஈர்கோதியை வைத்துக் கொண்டு இந்த சூழ்நிலை பார்த்துட்டாங்க. இந்த நிகழ்வை பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீ என்னை இப்படி எட்டி பார்க்கிறாய் என்பதை நான் முன்பே அறிந்து கொண்டால், தெரிந்திருந்தால் உன் கண்ணாமூடியை நோண்டி இருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஏன்? இன்னமா ஜுஇலல் இத்னு மின் அஜலில் பஸர், இப்படி எட்டி பார்க்க கூடாது என்பதற்குத்தான் பர்மிஷன் கேட்டு வரணுங்கிற சட்டம் போடப்பட்டிருக்கிறது. நீங்க யார்கிட்டையும் வீட்டுக்குள்ள நுழையிறீங்கன்னா அனுமதி கேட்கணும். அவங்கள்ட்ட அஸ்ஸலாமு அலைக்கும் வரலாமா, அனுமதி கேட்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் பதில் வரல, அஸ்ஸலாமு அலைக்கும் பதில் வரல, அஸ்ஸலாமு அலைக்கும் வரலாமா, பதில் வரல, போயிடணும் பேசாம.
அல்லது இல்ல வர வேணாம் ஆள் இல்ல போயிடணும் பேசாம. இதுதான் நம்ம மேல உள்ள கடமை. அது மச்சானா இருந்தாலும் அதான் சட்டம். அப்படி இருக்கும் பொழுது எட்டி பார்க்கிறது எவ்வளவு பெரிய பாரதூரம். அவன் எட்டி என்ன 1 மணி நேரமா பாத்திர போறாங்க, ஒரு சின்ன பார்வைதான். இதற்கு கூட கண்ணாமொழிய தோண்டிடுவேன் சொல்றாங்கன்னா, இந்த பார்வை இட்டு செல்லக்கூடிய பாதை இருக்குது பாருங்க, அதான் நரகமா இருக்கிறது. ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ, MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MO DDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பார்வை விபச்சாரத்தின் பக்கம் தள்ளிவிடக் கூடாது, இந்த சின்ன பேச்சுக்கள் விபச்சாரத்தின் பக்கம் தள்ளிவிடக் கூடாது, சின்ன பழக்க வழக்கத்தினுடைய தொடர்பு விபச்சாரம் என்ற மானங்கெட்ட காரியத்தில் தள்ளிவிடக் கூடாது என்பதற்குத்தான் இவ்வளவு சட்டத்தையும் போட்டார்கள். இந்த விஷயத்தில் இந்த ஒரு கலாச்சாரத்தை முற்றிலுமாக நம்ம மக்கள்கிட்ட ரொம்ப சர்வசாதாரணமாக பழகி போனதாகிவிட்டது. இதை முற்றிலுமாக முறியடிக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்முடைய பெண்கள் இருக்கிறார்கள், நம்முடைய ஆண்கள் இருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகள்கிட்ட இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை கிள்ளி நறுக்கி எறிய வேண்டும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது நேரடியாக இதேதான் போன்ல கூட நம்மள்ட்ட இருக்கு பாருங்க, செல்போனு நவீன கண்டுபிடிப்பு. ஆனால் இப்ப அதுல எப்படி கலாச்சார சீர்கேடு வந்துருச்சு. நம்முடைய பிள்ளைங்களுக்கு என்ன தேவை செல்போன் வாங்கி தரதுக்கு? 5ஆம் கிளாஸ் படிக்கிறான், அவன்கிட்ட ஒரு செல்போனு. 10ஆம் கிளாஸ் படிக்கிறான், இவன்கிட்ட ஒரு செல்போனு. காலேஜ் படிக்கிறான், அவன்கிட்ட ஒரு செல்போனு. வேலைக்கு போறான், இவன்கிட்ட ஒரு செல்போன். அப்ப யாருக்கு செல்போன் தேவை? எல்லார்ட்டையும் வச்சுக்கிட்டாங்க. பொம்பளை பிள்ளைக்கு செல்போன். எதுக்கு செல்போனு? ஆத்திர அவசரத்துக்கு எந்த தகவல் சொல்றதா இருந்தாலும் எங்க பார்த்தாலும் STD பூத் இருக்குது, காயின்ஸ் பூத் இருக்குது, போன் பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம மக்கள் என்ன பண்றோம்? செல்லமா பாசமா நமக்கு மட்டுமே தெரியற ஒரு மொபைல் நம்பர் போட்டு கொடுத்து சிம் கார்டை கொடுத்து இந்த பத்திரம் வச்சுக்க போனை கொடுத்துக்கிறது. ஆனா அந்த நம்பர் யாருக்கெல்லாம் தெரியும் நமக்கு தெரியுதா? தெரியல. அந்த போன் நம்பர் யாருக்கெல்லாம் போயிருக்குன்னு தெரியுதா? தெரியாது. அந்த பெண்மகள் இந்த போன்ல எவ்வளவு ரூபாய் ரீசார்ஜ் பண்றான்னு தெரியுதா? தெரியாது. நம்ம கொடுக்கிற பாக்கெட் மணியே 200-300 போகுது இல்ல. இப்ப 5-10 ரூபாயெல்லாம் பாக்கெட் மணி வாங்குறது 200-300 வாங்குறாங்கல்ல. எவ்வளவு ரீசார்ஜ் பண்றாங்க, எவ்வளவு பேசுறாங்க, யார்கிட்ட பேசுறாங்க, தனிமையில என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒன்னையும் கண்டுக்கிறது இல்லையே. ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பொறுப்பாளி. ஒரு தகப்பனார் தன் பிள்ளைகளுக்கு பொறுப்பாளி. பெற்றோர் தன் பிள்ளைகளை பார்க்க வேண்டுமே. கணவன் தன் மனைவியை பார்க்கணும், மனைவி தன் கணவனை பார்க்கணும். அப்ப இந்த மாதிரியான பொறுப்பாளிகளாக இருக்கக்கூடிய நாம நம்ம பிள்ளை யார்கிட்ட பேசுது, என்ன பேசுது, என்ன 1 மணி நேரம் நோண்டிக்கிட்டு இருக்குது. இப்ப நிறைய பிள்ளைகளுக்கு இப்ப சர்வே நடத்திருக்கிறான். கண் பார்வை குறைவா இருக்குது, கண்ணாடி போடுறாங்க. எது கண்ணாடி போடுறாங்க? டிவி பார்த்தே கண்ணும் போயிருச்சு, ஒரு பக்கம் செல்ல நோண்டியே கண்ணு போயிருச்சு. அதனுடைய கண் பவர் விடிய விடிய கேம் விளையாடுறது, சினிமா படங்களை பார்ப்பது, காது செவிடா போற அளவிற்கு பாட்டுகளை கேட்பது, சர்வ சாதாரணமாக அந்நிய ஆண்களோடு பேசுவது. ஏன்னா இது ரொம்ப சேஃப்டி தானே. போற ரோட்ல போறோம், ஒரு ஓரத்துல ஏய் நல்லா இருக்கியா அப்படின்னு ஒருத்தர் கேட்டான்னு வைங்களேன், இது ஒரு பெரிய பிரச்சனையா ஆகி போயிரும். போன்ல கேட்டா 2 பேரை தவிர வேற யாருக்காவது தெரியுதா? தெரியாதுங்கிற ஒரு தைரியமாக இந்த அளவிற்கு கலாச்சார சீர்கேட்டில் போய்கிட்டு இருக்கிறோமே. இந்த தனிமை என்பது போனாக இருந்தாலும் சரி, நேராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு பயந்து நம்ம செயல்படணும். இந்த மாதிரியான கேடுகட்ட செயல் இருந்து நாம ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை பார்த்து சொல்கின்றான். அவங்க எல்லாம் யாரு? அல்லாஹ்வுடைய தூதரவர்களோடு உலகத்துல வாழக்கூடிய காலத்துல இன்னொரு ஆணோடு நீங்க வாழ விருப்பப்பட்டீங்கன்னா, இந்த முகமதோடு உங்களுக்கு வாழ விருப்பம் இல்லைன்னு சொன்னா குலா வாங்கிட்டு போய்கிட்டே இருங்க. உங்களுக்கு தேவையான ஜீவானம்சத்தை இந்த முகமது நபி செய்வார். பிரிஞ்சு போயிருங்க. ஆனால் இந்த முகமது அவர்கள் இறந்து விட்டால் நீங்க அத்தனை பேரும் மூமின்களுக்கு தாய்மார்கள். உங்கள யாரையுமே வேற எந்த மனிதரும் திருமணம் முடிக்க தகுதியற்றவர்கள். முடிக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு இல்ல. அனைத்து ஆண்களையும் இறைவன் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு தாய் பிள்ளைங்கிற அந்தஸ்தை கொடுத்தான்ல.
அந்நபி அவுலாபில் மூமினின மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுடைய உயிரை விட மேலானவராக இந்த நபி இருக்கிறார். அஸ்வாஜுஹு உம்மஹாத்துக்கும், அவருடைய மனைவிமார்கள் உங்கள் தாய்மார்களாக இருக்கிறார்கள் சொல்லிட்டான்ல. இருந்தாலும் கூட இந்த மனைவிமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், இனித்த கை துண்ண, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவராக இருந்தால் ஃபலா தஹ்லான பில் கவுல், குலைந்து பேசாதீர்கள். பேச்சு எப்படி இருக்கணும்? உங்களுடைய பேச்சு, நீங்கள் உங்களுக்கு வகுக்கப்பட்ட சட்டம், அடுத்தவங்களை கல்யாணம் முடிக்க முடியாது, அதே போல உங்களுடைய நடவடிக்கையும் இருக்க வேண்டும். உங்களுடைய பேச்சில குலைவு ஏற்படக்கூடாது. ஆம்பளை வியாபாரம் பண்ற இடத்துல குழந்தை பேசலாம், கெஞ்சி பேசலாம், ஏதாவது பேச்சுவாக்கு வரலாம். பெண்கள்கிட்ட குலை வந்துடக்கூடாது. பெண்களுடைய கடுமையான பேச்சு இருக்கணும். பெண்களுடைய சராசரி பேச்சு இருக்கணும். பெண்களுடைய குலைவான பேச்சு தன் பிள்ளைகள்கிட்டயோ தாய் தகப்பன்கிட்டயோ தன் கணவர்கிட்ட இருக்கலாம். அந்நிய ஆண்ட எதுக்கு இருக்குது? அந்நிய ஆண்ட இந்த பெண் குலைந்தாள் என்றால் பெண் பணிந்தாள் என்று அர்த்தம். அதற்குத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், எவனுடைய உள்ளத்துல நோய் இருக்கிறதோ அவனுடைய உள்ளத்துல இது ஒரு தப்பான சிந்தனை ஏற்படுத்திவிடும். அது உங்களை வழிகெடுத்து நாசமா போயிரும். இந்த மார்க்க சட்டத்தை பேண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிரும். தெளிவா பேசி பழகுங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 33 அத்தியாயத்தில் 32 வசனத்திலே குறிப்பிடுகிறான். அப்ப இந்த இஸ்லாமிய பெண்கள் எப்படி இருக்க வேண்டும்? நபியினுடைய மனைவிமார்களுக்கே இப்படி ஒரு சட்டம், எந்த ஆணையும் திருமணம் முடிக்க கூடாது என்று தடுக்கப்பட்டவர்களுக்கு இப்படிப்பட்ட சட்டம் என்றால், இந்த பெண்களுக்கு, மற்ற பெண்களுக்கு, சராசரியான இஸ்லாமிய பெண்களுக்கு தன் கணவனுடைய கொடுமை தாங்க முடியவில்லை என்றால் தலாக்கு கூலா வாங்கிட்டு அடுத்த திருமணம் பண்ணுவதற்கு அனுமதி இருக்குது. கல்லானாலே கணவன், புல்லானாலே புருஷன் கிடையாது. அதே மாதிரி கணவன் இறந்து விட்டால் மறுவாழ்வு இருக்குது. இப்படிப்பட்டவர்கள் எப்படி இருக்கணும்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கணும். அகிலத்திற்கெல்லாம் முன்மாதிரியாக அல்லாஹ் ஒரு 2 பெண்களை குறிப்பிட்டு காட்டினானே, முன்னுதாரணம் சொல்லப்பட்ட 2 பெண்களில் ஒரு பெண்ணாக இருக்கிற மரியம் அலைஹிஸ்ஸலாம் தன் கற்பொழுக்கத்திற்காகவே இந்த பெயர் பெற்றார்கள். அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி குறிப்பிடுகிறான். ஒரு பாவமான காரியம், விபச்சாரத்தினுடைய உச்சகட்டம் திருப்பு முனைக்கு போய் விபச்சாரம் செய்துவிடக் கூடாது என்று தப்பித்த மாதிரி சொல்லவில்லை. அதனுடைய தொடக்கத்தையே, அந்த வாசலையே அடைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பாதுகாப்பான, ஒரு பேணுதலான ஒரு பெண்மணி. அந்த நேரத்தில் பாருங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்கிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் தனிமையில் இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு உடல் கட்டமைப்போடு அழகான தோற்றத்தில் ஒரு ஆண் வடிவத்தில் அல்லாஹ் தஆலா அனுப்புறான். ஒரு நற்செய்தி சொல்றதுக்கு தான் அனுப்புறான், ஒரு சோதனையை கொடுக்கிறதுக்கு தான் அனுப்புறான். ஆனால் அனுப்பப்பட்ட தோற்றமும் அந்த உடல் கட்டமைப்பும் ஒரு சராசரியான ஒரு ஆண் தோற்றத்தில் வராங்க. அப்படி வரும் பொழுது இவங்க இருப்பது தனிமை, அவர் வருவதும் தன்னந்தனியாக. இந்த மாதிரியான ஒரு சூழல் நம்மளை பாவத்தில் கொண்டு போய் சேர்த்திடக்கூடாது. அந்த சேர்த்தக்கூடிய அளவிற்கு அவருடைய நடவடிக்கையோ, நம்முடைய பேச்சோ, நம்முடைய பார்வையோ, நம்முடைய பழக்க வழக்கம் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அந்த நேரத்தில் கையாண்ட முறையை பாருங்க. இன்னி அவுது பிர் ரஹ்மானே மின்க இன் குன்த தக்கியா, நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக இருந்தால் ஒதுங்கி போயிருங்க, நான் என்னுடைய ரஹ்மானிடத்திலே உங்களை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் சொல்லி தன்னந்தனிமையிலே பாவத்தின் பக்கம் இழுத்து செல்லப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் இரும்பும் காந்தமும் மோதுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையிலும் கூட தனியாக ஒதுங்கிக் கொண்டு பேச்சிலோ, நடவடிக்கையிலோ, பழக்கத்திலோ சருகிவிடக் கூடாது என்று எச்சரிக்கையோடு இருந்தார்களே, இப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக தன்னுடைய கற்பை அழகான முறையிலே பேணியவர்களாக இருந்தார்களே, இந்த மாதிரியான இம்ரானுடைய மகள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஒட்டுமொத்த உலகத்திற்கு முன்மாதிரி காட்டுறானே, இந்த முன்மாதிரியோடு தான் இந்த முஸ்லிம் பெண்கள் இருக்க வேண்டும், நம்முடைய தாய்மார்கள் இருக்க வேண்டும், நம்முடைய சகோதரிகள், நம்முடைய மனைவிமார்கள், நம்முடைய பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும். ஒன்று இந்த பழக்க வழக்கம், பேச்சுவார்த்தை, இந்த அந்நிய ஆடவர்களுடைய தொடர்பாக. இன்னொன்று ஆடை தொடர்பாக. ஆடையில பார்க்கிறோம், அல்லாஹ் காப்பாற்றணும். இந்த ஆடை என்பது முழுக்க முழுக்க மறைக்கப்பட வேண்டிய சட்டங்கள், அதற்கு கொடுத்த அழுத்தங்கள் எல்லாமே ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு கூட. ஏனென்றால் அவர்கள் படைக்கப்பட்ட அம்சமும் அப்படித்தான். அவர்களை பார்த்து அல்லாஹ் குறிப்பிடக்கூடியது, குள்ளில் மூமினாத், மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், யகுதுல்ன மின் அப்சாரிஹின்ன, அவர்கள் தங்கள் பார்வையை தாழ்த்தட்டும், வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, அவர்கள் தங்களுடைய கற்பை பேணட்டும். அல்லாஹ் சொல்லிட்டான். வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன இல்லாமா ஸஹர மின்ஹா, வெளிப்படையாக தெரியக்கூடிய முகம், கை, மணிக்கட்டு, இதை தவிர வேற எதையுமே அவர்கள் வெளிப்படுத்தக்கூடாது. சர்வசாதாரணமாக இருக்கிறார்கள் என்றால் அது தன்னுடைய தாய் தகப்பனார், தன்னுடைய கணவனார், தன்னுடைய பிள்ளை, அது பிரச்சனை இல்லை. மற்ற நேரங்கள்ல இந்த கை, முகம், இதை தவிர வேறு எதுவும் தெரியக்கூடாது என்கிற சட்டம் பேணப்படுகிறதா? இன்றைக்கு அந்த அளவிற்கு நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா?
நம்முடைய அந்நியர்கள் என்று நாம் நினைக்கிறோம். நண்பர்களாக பழகிக் கொண்டு அவர்களிடத்தில் இந்த மாதிரியான டிஸ்டன்ஸ் வைத்து ஆடைகள் அணிவிக்கப்படுகிறதா? எந்த புர்கா, எந்த ஃபர்தா, எந்த கோசாவை ஒரு கற்பொழுக்கத்திற்காக, அதை பேணுவதற்காக போடப்படுமோ அதையே ஒரு கலாச்சாரத்துல கவர்ச்சி பொருளாக ஆக்கக்கூடிய சூழ்நிலை. அதுல ஜிமிக்கி வச்சு, சமுக்கி வச்சு, எம்ப்ராய்டிங் அடிச்சு, டிசைன் போட்டு, இறுக்கமா சுருக்கமா அதையே ஒரு ஆடையை போட்டு அதுக்கு ஒரு புர்கா போடுற அளவிற்கு இந்த ஆடை போயிருக்குதுன்னு சொன்னா, வர்த்தக உலகத்துல இதை வைத்து மயக்கி கொண்டிருக்கிறார்கள். நம்ம மக்கள், நம்ம தாய்மார்கள் என்ன பார்க்கணும்னா, ஏற்கனவே ஒரு அலங்காரம் மிக்க ஒரு ஆடையை போட்டிருக்கிறோம், அதை மறைக்கிறதுக்கு தான் இந்த ஆடைன்னு பார்க்காம, இதுல டிசைன் நல்லா இல்ல, இதுல கல்லு பத்தல, இதுல கல்லு கம்மி, இது கல்லு வெள்ளையா இல்ல, அது மங்களா இருக்குது, அது லுக்கா இல்ல, அது ரிச்சா இல்லன்னு இதை தேர்ந்தெடுத்து போட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு ஒரு புர்கா போடுற அளவிற்கு சீர்கேடு என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சொர்க்கம் இந்த இறையச்சம் உள்ளவர்களுக்கு படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இறையச்சம் உள்ளவர்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிற இந்த சொர்க்கத்தினுடைய வாசனை இருக்கிறது அல்லவா, 70 ஆண்டு காலம், சுமார் 70 ஆண்டு காலம் பயணித்து அந்த சொர்க்கத்தை விட்டு வெளியே போனாலும் சரி அந்த வாசனை தெரியும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தப்படுறாங்க, சில பேரை பார்க்கின்றேன், நரகவாசிகளாக பார்க்கின்றேன். எந்த அளவிற்கு என்றால், காசியாத்துன் இறுக்கமான ஆடைகள், ஆரியாத்துன் ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருக்கின்றார்கள், முமீலாத்துன் மாயிலாத்துன் அங்குமிங்குமாக வளைந்து நெளிந்து சாய்ந்து நடக்கிறார்கள். திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜைனுல் ஆபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. இப்படிப்பட்ட பெண்கள் இந்த சொர்க்கத்தினுடைய வாசனை கூட நுகர முடியாது, சொர்க்கத்தில் நுழைய முடியாது, வேற விஷயம், சொர்க்கத்தின் வாடை கூட நுகர முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அளவிற்கு நரக படுகொலிக்கு தள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாதகம் இந்த ஆடையில் இருக்கின்றது. போடுகிற ஆடை எப்படி நவீனத்துல எப்படி கொண்டு வந்துட்டாங்க, லேட்டஸ்ட் சுடிதார்னு வைக்கிறான், ஃபேஷனா வைக்கிறான், அந்த நடிகை போட்டது இந்த நடிகை போட்டதுன்னு பேர் வச்சு வைக்கிறான், அந்த சேரி இந்த சேரி, மெட்டி ஒளி சேரி, சித்தி சேரி, ஏதோ நாடகத்து பேரை போட்டு அந்த நாடகத்துல போட்ட ட்ரெஸ் போட்டு விடுறான். அதெல்லாம் இப்ப ஓல்டா போயிருச்சு. இப்ப இருக்கிறதெல்லாம் என்னது, லேட்டஸ்டா சுடிதார், பட்டியாலாங்கிறான், சவுக்காரிங்கிறான், இப்படி என்னமோ சொல்றான். அதுல மசக்கள்ளின்னு ஒண்ணு லேட்டஸ்டா விட்டாங்க. அது என்ன மசக்கள்ளி, போட்டா கையே துணி இருக்காது, கைக்கு துணியே இருக்காது, உடலுக்குத்தான் துணி, கைக்கு வலை தான் துணி, துணி அல்ல அது கொசு வலை. அது கைக்கு மட்டும் கொசுவா கடிக்க போகுது, கைக்கு மட்டும், காலுக்கு கூட அந்த மாதிரி வைத்து விடுவார்கள். இது என்ன ஆடை, இது என்னத்தை, இந்த ஆடையை போட்டு எப்படி ஒரு பெண் இருக்க முடியும்? அதை சர்வசாதாரணமா போட்டோ பிடிக்கிறாங்க. அந்த போட்டோ இதான் என் மக, இதான் என் தங்கச்சி, இதான் என் பொண்டாட்டி, இதான் என் சொந்தக்காரன் வெளியே காட்ட முடியுது. என்ன வெக்கம் இல்ல? நம்ம எப்படி ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம் பாருங்க. அட இது சர்வசாதாரணமாக ஆபாசத்தினுடைய உச்சகட்டமா இருக்குது. ஆடை போட்டும் நிர்வாணிகளாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்களே, இறுக்கமான ஆடைகள் அணிந்து நிர்வாணிகளாக, ஆடை இருந்தும் நிர்வாணிகளாக இருந்து வளைந்து நெளிந்து சாய்ந்து நடந்து நரகவாசிகளாக, சொர்க்கத்தில் நுழைய முடியாதவர்களாக, சொர்க்கத்தின் வாசனை கூட நுகர முடியாதவர்களாக போகிறார்களே, அந்த அவலத்திற்கு ஆளாகிவிடக் கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்த சஹாபிய பெண்கள், தங்களுக்கு போதுமான ஆடை இருந்த சில பெண்கள் அல்லாஹ்வுடைய தூதத்தை எந்த மாதிரி எல்லாம் உதவி கேட்கிறார்கள் பாருங்கள். ஒரு பெண்மணி வருகிறார், கருப்பாகத்தான் இருக்கிறார் அந்த பெண்மணி, அளவு கூட அந்த பெண்மணி இடத்தில் அளவு கூட ஒரு பெரிய தோற்றமாக தென்படவில்லை. அந்த பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரை எனக்காக நீங்க துஆ செய்யுங்க. ஏன்? எனக்கு அடிக்கடி நான் வலிப்பு நோயால் பாதிக்கப்படுறேன், அந்த வலிப்பு நோயால் பாதிக்கப்படும் போது என்னுடைய ஆடைகள் விலகி போயிருது. இந்த 2 கோரிக்கை, ஒண்ணு வலிப்பு நோயால் பாதிக்கப்படுற பாருங்க, இந்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவதற்கு துஆ செய்யுங்க. இன்னொன்று, இப்படி வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டு நான் மயக்கம் விடும் பொழுது என்னுடைய நிலையே அறியாமல், தன்னிலை அறியாமல் நான் மயங்கி கிடக்கிற பொழுது என்னிடமிருந்து ஆடை விலகி போகிறதே, அந்த ஆடை விலகாம இருக்க துஆ செய்யுங்கன்னு கேட்கிறாங்க.
நபிசலாம் சொல்றாங்க, லவ் ஷிர்தி சபர்தி வலக்கில் ஜன்னா, நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தேன்னு சொன்னா உனக்கு சொர்க்கம் கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. ரைட், நான் பொறுமையா இருக்கிறேன், இந்த நோயை சகித்துக் கொண்டு நான் பொறுமையா இருந்துக்கிறேன். ஆனால் ஃபதுல்லாஹ் அல்லாஹ் யதகஷஃப், என்னுடைய தன்னிலை மறக்கிற ஒரு நிர்பந்தம் வந்தாலும் கூட என் ஆடை விலகிடக் கூடாது, அதற்காக அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. ஃபதஆலஹா, இந்த பெண்ணுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார் என்ற செய்தியை சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இறையச்சம் வரணும். அட நம்ம சாதாரணமா விளங்கி தெரிஞ்சு சுயநினைவோட செஞ்ச தப்புக்கு தான் அல்லாஹ் கேட்க வரான் கேள்வி. அதுக்கு தான் தண்டனை, அதுக்கு தான் பாவமா கருதப்படும். ஆனால் இந்த சுயநினைவு தெரியாட்டி கூட அடுத்தவன் சுயநினைவோட தான் இந்த தப்பானதை பார்ப்பான், தப்பான செயலில் ஈடுபடுவான். அதுக்கு நம்முடைய உடல் தகுதியாக மாறிவிடக் கூடாது என்று நினைத்தார்களே, இந்த இறையச்சம் வரணும். அந்த அளவிற்காக நம்முடைய இறையச்சம் இருக்கணும். அல்லாஹ்வுக்கு நம்முடைய ஆடைகள்ல அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுடைய ஆடை, உங்களுடைய அலங்காரம், உங்களுடைய நடை அடுத்தவர்களை கவர்ந்து விடக்கூடாது, அடுத்த அந்நியர்களுடைய உள்ளத்தில் சலனத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது. அவர்கள் தங்களுடைய கால்களால் தட்டி தட்டி நடக்க வேண்டாம். அவர்கள் என்ன அலங்காரம் செய்திருக்கிறார்கள் என்பதை காண்பிக்கிறதுக்காக வேண்டி தட்டி தட்டி நடக்கிறார்களே, தட்டி தட்டி எங்க நடக்கிறாங்க? கொலுச போட்டு சலங்கையை நறுக்கி விட்டோ அல்லது வெட்டி விட்டோ நடந்திருக்கலாம். ஆனால் அதை சலங்கை சத்தத்தோடு கேட்கிற மாதிரி நடக்கிறாங்க, அதுல சிங்காரிச்சுக்கிட்டு போறாங்க. இந்த மாதிரியான பாவத்தை செய்துவிடக் கூடாது. இந்த ஆடை அலங்காரம் விஷயத்துல நாம் ரொம்ப பேணுதலாக, ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதுதான் நம்முடைய இந்த துன்யாவிலையும் நமக்கு பாதுகாப்பு. நாம கற்பொழுக்கம் உள்ளவர்கள் என்பதற்கு அதுதான் அடையாளம். அல்லாஹ் தன்னுடைய திருமலை குர்ஆன்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுகின்றான், யா அய்யுஹன் நபி, நபியே, குல்லி அஸ்வாஜிக, உன்னுடைய மனைவிமார்களுக்கு சொல்லுங்கள், ஒலி பனாத்திக்க, உன்னுடைய பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், உன் நிசாயில் மூமினீன், மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன, அவர்கள் தங்களுடைய முக்காடுகளால் தங்களுடைய தலையை மூடிக்கட்டும், தங்களுடைய மார்புகளை மூடிக்கொள்ளட்டும், தங்களுடைய முக்காடுகளை எடுத்து தலைக்கு போட்டுக் கொள்ளட்டும். இதுதான் ஸாலிக அத்னா யுரஃப்ன, இவர்கள் கண்ணியமானவர்கள் என்று அடையாளம் காட்டப்படுவதற்கு சிறந்த வழி. ஃபலா யூதைன், இவர்கள் எந்தவித பாதிப்புக்கும் எந்த விதமான சேதாரத்திற்கும் ஆளாகாமல் இருப்பதற்கு சிறந்த வழி என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இது பெண்ணுரிமை பறிப்பதல்ல, பெண்ணுரிமை காக்கின்ற விலங்கே இதுதான். இது மிகப்பெரிய ஒரு ஆயுதமே இதுதான். இந்த மாதிரியான ஒரு ஆயுதத்தை தூக்கி எறிந்து நிராயுதபாணிகளாக கற்பை இழக்கின்ற இந்த மாதிரியான காலகட்டத்தில் இஸ்லாம் நமக்கு அழகான ஒரு சட்டத்தை சொல்லி இருக்கிறது என்றால் அதை பேணக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், அப்படிப்பட்ட நன்மக்களாக இருக்க வேண்டும். இது ஒரு ஆடை கலாச்சாரம். மூன்றாவது என்ன? சுற்றுலா கலாச்சாரம். நம்ம மக்கள் இருக்கிறது, ஒரு கணவன் மனைவி வெளியே போறாங்க, இயற்கையான காட்சிகளை பார்த்துட்டு வராங்க, அங்க 2 நாள் 3 நாள் தங்குறாங்க, போறாங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறாங்க, ஓகே. ஒரு குழுவாக ஒரு ஆண்கள் போறாங்க, ஓகே. நம்ம பெண்கள்ட்ட என்ன வருது? மார்க்க வரம்பை தாண்டி வெளியே ஊர் சுற்றி திரிந்து தன் கணவனுக்கும் தெரியாம, அவன்கிட்டையும் அனுமதி கேட்காம, பெற்றோர்களுக்கும் தெரியாம அந்நிய ஆடவர்களோடு சுற்றி திரிகின்ற கலாச்சாரம். அல்லது ஒரு 5 பெண்கள் ஒரு ஆணோடு சுற்றி, அவர் நம்ம பாதுகாப்பவரு, அவர் ரொம்ப நல்லவரு அப்படி நினைத்துக் கொண்டு சுற்றி திரிகின்ற கலாச்சாரம். இது மாதிரியாக சுற்றுலா கலாச்சாரம்ங்கிற பேர்ல போயிடுறாங்களே, இதுவும் நம்மளை நரக படுகொலிக்கு தள்ளக்கூடியதாக, மார்க்க வரம்பை மீறக்கூடிய அளவிற்கு. மற்றவர்கள் பர்தா அணிந்திருக்க மாட்டார்கள், நம்ம எல்லா அணியில நம்ம அணிஞ்சிருக்கணும், அதை கலட்டு. மற்றவர்கள் சர்வசாதாரணமாக சினிமா பேச்சுக்களை பேசுவார்கள், நம்ம பேசினா என்ன பேசுவோம், ஆபாச வார்த்தைகளை பேசுவார்கள், நம்மளும் 4 வார்த்தை பேசுவோமே, இரட்டை அர்த்தங்களை பேசுவார்கள், நம்மளும் 4 வார்த்தை பேசுவோமே, பாவத்தில் மூழ்கிடுவார்கள், நம்மளும் மூழ்கிடலாமே தள்ளி விட்டுரும். அப்ப இந்த மாதிரியான சுற்றுலா கலாச்சாரம், அதை அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு சொல்கின்றான்? நபியினுடைய மனைவிமார்களை பார்த்து சொல்கிறான், மற்ற மனைவிமார்களை விட நபியினுடைய மனைவிமார்களுக்கு அவ்வளவு ஒழுக்கமும் கற்பொழுக்கமும் பேணுதலும் எவ்வளவு இருக்குது. அவர்களை பார்த்து சொல்கின்றான், வகர்னஃபி புயூத்திகுன்ன, உங்களுடைய வீட்டுல பேசாம கடங்க. வலா தபர்ருஜ்ன தபர்ருஜுல் ஜாஹிலியா, அறியாமை காலத்துல தட்டெளிஞ்சு திரிஞ்ச மாதிரி திரியாதீங்க, பாவமான காரியத்துல சுத்தாதீங்க. அப்படிங்கிற அளவிற்கு நம்முடைய அந்த பேணுதலை தாண்டி ஊர் சுற்றி திரியும் பொழுது உலக ஆடம்பரங்களை பார்த்து அதிலே விழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அந்த மாதிரியான சுற்றுலா கலாச்சாரத்திலிருந்து ஒதுங்கக்கூடியவர்களாக நம்முடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். பிள்ளைகளை அதிலிருந்து காக்க வேண்டும். ஏதோ மொத்தமா கூப்பிட்டாங்கன்னு அனுப்பிவிட கூடாது. கோ எஜுகேஷன்ல படிக்க வைக்கிறதும், அந்த கோ எஜுகேஷன்ல படிக்க வைக்கும் போது சுற்றுலான்னு கூப்பிட்டு போவாங்களா, இந்த 2 பேர் போங்க, அந்த ஊருக்கு போயிட்டு வாங்க, இந்த ஊருக்கு போயிட்டு வாங்க, அங்க 10 நாள், அங்க 5 நாள், இப்படி போகக்கூடிய பிள்ளைகள் பாதுகாப்பாகத்தான் போய் வருகிறார்களா?
அவர்கள் பேணுதலாகத்தான் நடக்கிறார்களா, இறை மார்க்கத்தோடு வரம்புல இருக்கிறார்களா, வரம்பை மீறுகிறார்களா, ஒன்றுமே தெரியாத பெற்றோர்கள் ஒரு பக்கம், கடைசியில வழிகட்டு திரிஞ்சு வீட்டை விட்டு ஓடுகின்ற பிள்ளைகள் மறுபக்கம்னா இது எவ்வளவு பெரிய கேவலம். துன்யாவிலையும் கேவலம், மறுமையிலையும் நாசக்கேடு என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதையெல்லாம் கவனத்தில் வைத்து இந்த முக்கியமான 3 கலாச்சாரங்கள், இந்த அந்நியர்களோடு பழகிற விஷயத்திலையும், பேசுற விஷயத்திலையும், அதே மாதிரி அவர்கள் வீட்டில் அனுமதிக்கிற விஷயத்திலையும், அதே மாதிரி போன்கள்ல தொடர்பு கொள்ளக்கூடிய வகையிலையும், இதெல்லாம இந்த ஆடைகளை அணியக்கூடிய விஷயத்திலையும், அது மட்டும் இல்லாமல் இந்த வெளியூருக்கு சுற்றித் திரிகின்ற இந்த விஷயத்தில் எல்லாம் ரொம்ப மார்க்கத்தினுடைய வரம்பை பேணி, அல்லாவுக்கு பயந்து, அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு, எந்தெந்த பாவமான காரியங்கள்லாம் நம்மளை நரகத்துல தள்ளும் என்று இருக்கிறதோ அதனுடைய சின்னஞ்சிறு அந்த சலசலப்பு கூட நம்மள்ட்ட இல்லாம, பேச்சுல தவறான பேச்சுகள் பக்கம் போயிடாம, ஆபாசத்தின் பக்கம் போயிடாம, தப்பான அர்த்தங்கள் சொல்லக்கூடிய பேச்சின் பக்கம் போயிடாம, கெட்ட பேச்சுகளை பேசிடாம, பார்வையில தவறானதின் பக்கம் பார்த்திராம, கேட்கக்கூடிய விஷயங்கள்ல தவறானதை கேட்காம, நம்முடைய பழக்க வழக்கங்கள்ல மார்க்கத்துக்கு உன்னுடைய வரம்பை மீறி நடந்து விடாமல் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ வேண்டிய கடமையில இருக்கிறோம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஆதமுடைய மக்கள் அத்தனை பேரும் விபச்சாரத்தின் ஒரு பங்கை பெற்று விடுவார்கள். கண் செய்யக்கூடிய விபச்சாரம் தப்பானதை பார்ப்பது, வாய் செய்யக்கூடிய விபச்சாரம் அந்த தவறானதை பேசுவது, கால் செய்யக்கூடிய விபச்சாரம் அந்த விபச்சாரத்தின் பக்கம் செல்வது, தவறானதின் பக்கம் செல்வது, இவனுடைய அந்த உறுப்பு தான், அந்த மர்ம உறுப்பு தான் இந்த விபச்சாரம் என்ற பாவமான காரியத்தை உண்மைப்படுத்தி விடுகிறது. அந்த உண்மைப்படுத்தக்கூடிய எல்லா வழிவகைகளை விட்டும், எல்லா கலாச்சார சீர்கேடுகளை விட்டும் நாம் ஒதுங்க வேண்டும். இந்த சமுதாயத்தை அதிலிருந்து காக்க வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி, உங்களில் ஒருத்தர் தீமையை கண்டால் கையால் தடுங்கள். அல்லது அது முடியவில்லையா, கையால் தடுத்து அவர்களை அந்த தீமையிலிருந்து காக்க உங்களால் முடியவில்லையா, அப்படிப்பட்ட ஒரு சட்டம் உங்களுக்கு பிறப்பிக்க விடவில்லையா, ஃபபிலிசானிஹி, உங்களுடைய நாவால் தடுத்திடுங்கள். அது கூட உங்களை முடியவில்லையா, அறிவுரை சொல்லி கண்டிச்சு திட்டி அவர்களும் அந்த பாவத்திலிருந்து திருத்த வேண்டிய கடமை நாவால் செய்ய முடியவில்லையா, ஃபபி கல்பிஹி, மனதால் வெறுத்து ஒதுங்கிக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அந்த கலாச்சாரத்திற்கு அங்கீகாரம் இல்லாமல் போயிடும். அப்படி செய்யுங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படித்தான் ஒரு பனி இஸ்ரவேலர்களுடைய சமுதாயமே அழிஞ்சு நாசமா போனதுக்கு காரணம் கூட அவர்கள் பாவமான காரியத்தை செய்து கொண்டே இருந்தார்கள். எந்த சந்தர்ப்பத்திலும் அந்த பாவமான காரியத்தை தடுக்கக்கூடியவர்களாக இல்லவே இல்லை. அந்த பாவமான காரியத்தை தடுத்திருப்பார்களேயானால் அது நல்லவர்களை எடுத்திருக்கலாம். ஏதோ தவறுதலாக விழுந்த நல்லவர்களை, அப்பாவிகளை காப்பாற்றி இருக்கின்றலாம். அந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்யவே இல்லை. இன்றைய சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆணுக்கும் மூமினான பெண்ணுக்கும் கட்டாய கடமையாக இருப்பது, நம் கண் முன்னால் நடக்கின்ற அனைத்து அனாச்சாரங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், வழிகேடுகளை எல்லாம் திருத்த வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கின்றோம். பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப பேணுதலோடு மிகச்சிறந்தவர்களை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் தான் நாம் மரணத்திற்கு சென்று, மரணம் அடைந்து விட்டால், மரண படுகொலிக்கு சென்று விட்டால் நமக்காக அவர்கள் பாவ மன்னிப்பும் பிரார்த்தனையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் சம்பாதிக்கின்ற பொருளாதாரம், சேர்த்து வைக்கின்ற சொத்துக்கள், அவனுடைய மனைவி மக்கள் எல்லோரும் இந்த கபருக்குழியின் வரைக்குத்தான் போவார்கள். அவர்கள் அப்படியே திரும்பி விடுவார்கள். இவனுடைய அமல்கள் மட்டும்தான் அவனை தொடர்ந்து போகும். ஆனால் இதையும் தாண்டி ஒன்று தொடர்கிறது என்றால் அதுல சில அம்சத்தை குறிப்பிடுறாங்க. வலதின் சாலிகின் எது உலகு, தன் பெற்றோருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலிகான பிள்ளைகள், நமக்காக வேண்டி நம்மை நரகத்தில் தள்ளிவிடாத அளவிற்கு, நமக்கு சொர்க்கத்தை தரக்கூடிய அளவிற்கு, நம்முடைய பாவத்திலிருந்து மன்னிப்பை வாங்கி தரக்கூடிய அளவிற்கு நாம் வளர்க்க வேண்டிய நிலையில் இருக்கின்ற பிள்ளைகள். இன்னொன்று, இப்படி நாம் பிள்ளைகளை உருவாக்கிட்டோம் வைங்க, ஒரு பெண் பிள்ளை வளர்க்கிறது சாதாரண காரியம் இல்ல, அதை உருவாக்குறது மிகப்பெரிய ஒரு காரியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுறாங்க, மன் ஆல ஸலாஸ பனாத்தின், யார் ஒரு 3 பெண் பிள்ளைகளை வளர்த்து, அத்தபகுன்ன, ரொம்ப ஒழுக்கத்தோடு கற்பொழுக்கத்தோடு உருவாக்கி, சவ்வஜகுன்ன, நல்ல முறையில கல்யாணம் பண்ணி கொடுக்கிறாங்களோ, அஹ்ஸன இலைஹின்ன, அவர்களுக்கு கண்ணியத்தோடு எல்லா வகையான தேவைகளை நிறைவேற்றுறாங்களோ, இவர்கள் நாளை மறுமையில சொர்க்கவாசிகளாக மாறிவிடுவார்கள். இந்த பெற்றோர்கள் இணை வைக்காதவர்களாக இருந்தால் சொர்க்கவாசிகளாக மாறிவிடுவார்கள். இந்த பிள்ளைகள் இந்த பெற்றோர்களுக்கு நரகத்திலிருந்து இவர்களை காக்கக்கூடிய திரையாக மாறிவிடுவார்கள். இன்னொரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு குறிப்பிடுகிறாங்க, ஒரு பிள்ளையா இருந்தாலும் சரி, 2 பிள்ளையா இருந்தாலும் சரி, 3 பிள்ளையா இருந்தாலும் சரி, பிள்ளையை பெற்றெடுத்து விட்டால் பெற்றோர்கள் கையில் தான் இருக்கிறது.
இந்த பிள்ளையை தருதலையா உருவாக்குறதா கண்ணியமானவரா உருவாக்குறதா என்பது அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய சிறந்த பெற்றோர்களாக வாழ்வோமாக. ஒரு மனைவிக்கு மார்க்க ஒழுக்கத்தை போதித்த, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றி அவர்களையும் கண்ணியத்தோடு வாழ வைக்கின்ற ஒரு சிறந்த கணவர்களாக, ஒரு சகோதரியிடத்தில் மார்க்கப்பற்றோடு அவர்களிடத்தில் ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய சிறந்த சகோதரர்களாக, அனைத்து தரப்பிலும் இந்த சமுதாயம் கலாச்சார சீர்கேட்டின் பக்கம் சிறிதளவும் கடுகளவும் பிசகிவிடாத அளவிற்கு கண்ணியமான சமுதாயமாக வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. வாஹ்ரதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கிக்கிருந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பது 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளில் நடுநிலைமை, விமர்சனங்களில் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வுக் கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமலைக்கால் ஸ்ட்ரீட் 2nd floor மன்னடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். அல்லாஹ்